நாகர்கோவில் ஸ்டைலில் நார்த்தங்காய் தீயல் எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸி, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான். கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிக்க போட்டுருங்க. கடுகு மட்டும் தாளித்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம். கடுகு தாளித்தோன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இப்போ வந்து ஒரு சின்ன சைஸில் 2 நார்த்தங்காய் எடுத்திருக்கேங்க. அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். எனக்கு ஒரு வெங்காயம் எடுத்து அதை நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இந்த நார்த்தங்காவை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கணுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கன்னியாகுமரி கல்யாண சாப்பாடில் நார்த்தங்காய் தீயல் இல்லாமல் இருக்காது. எல்லா விசேஷத்துக்குமே நார்த்தங்காய் தீயல் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த நார்த்தங்காய் வெட்டி வச்சுருந்த நார்த்தங்காவை இப்போ வெங்காயம் வதக்கின உடனே நார்த்தங்காவையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த வதங்குறது வந்து நல்லா அது வேகணும், முக்கால்வாசி வேகிடணும் இதுலேயே. அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நார்த்தங்காவை நல்லா டைம் எடுத்து அது வந்து நல்லா வதங்கி இப்படி கலர் சேஞ்ச் ஆகி வந்த உடனே இப்போ வந்து நம்ம 2 காய் எடுத்துருக்கோமா, இதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. அதை ஊற போட்டு வச்சுருங்க. அந்த புளி கரைச்சலை வந்து ஊற்றிடுங்க. இப்போது நார்த்தங்காய் கூட இந்த புளி கரைச்சலை ஊற்றி இனி நல்லா கொதிக்க விடணும். இந்த நார்த்தங்காய் இன்னுமே வந்து நல்லா வேகிறதுக்காக இந்த புளி தண்ணியிலேயே வந்து நார்த்தங்காவை வேக விடணுங்க. இப்படி நல்லா கொதி வந்து நார்த்தங்காய் அந்த புளி தண்ணியிலேயே ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட மசாலாவை வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல வந்து இந்த பாருங்கள், எப்படி அந்த தண்ணியிலே வெந்து நல்லா கட்டி ஆகிட்டா கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நம்ம வீட்டில் குழம்புக்கு அரைக்கிற குழம்பு மசாலா தூள் இருக்கும்ல, அதை ஒரு கரண்டி போடுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வத்தத்தூள் போடுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுங்க. இவ்வளோ தாங்க போடணும். சில பேர் வந்து இந்த குழம்பு மசாலாக்கு பதிலாக வத்தத்தூள் மட்டும் போடுவாங்க. சில பேர் வந்து சாம்பார் பொடி மட்டுமே போடுவாங்க. ஆனால் இந்த இதில் நம்ம எல்லாமே இருக்கிறனால குழம்பு மசாலா போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வத்தத்தூளும் மல்லித்தூளும் மட்டும் நீங்கள் போட்டும் வைக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்மளோட நார்த்தங்காய்க்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போ ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறமா வந்து சர்க்கரை, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக வந்து கொஞ்சமாக சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த துவர்ப்பு, இனிப்பு, காரம் எல்லா சுவையும் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 வாரம் கூடயே இருக்கும். சூடு பண்ணி அப்பப்போ கை படாமல் தண்ணி படாமல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்கூடையுமே வந்து செட் ஆகும். பிடிச்சவங்க வந்து இது கூட தோசை கூட வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.